வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பாகுபலியை கட்டப்பா ஏன் கொண்டாருங்கிற கேள்விக்கு பதில் தேடிக்கிட்டே இருந்தோம். அந்த கேள்வி கூட பதில் கிடைச்சா இல்லையான்னு எனக்கு சரியா இன்னும் தெரியல. பட் இன்னும் ஒரு கேள்வி, நம்ம இந்தியா முழுக்கமா தேடிட்டு இருந்த ஒரு கேள்வி, இந்த ஷியோமியோட MI A2 எப்பதான் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பலரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியா லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த பதிவுல ஷியோமியோட அவங்க ரீசெண்டா இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கிற இந்த MI A2 மொபைல் போனுடைய அறிமுக விமர்சனம் பார்ப்போம். ஒரு வழியா இந்தியாவில் ஷியோமி நம்ம ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த MI A2 லான்ச் பண்ணிட்டாங்க. சைனால ஏற்கனவே MI 6X லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மொபைல் போன் தான் ஒரு சில மாற்றங்களுக்கு அப்புறம் MI A2 அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த MI A2 டிசைன் பார்க்கறதுக்கு அழகாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு அழகான டிசைன், மெட்டல் பாடி போன். பின்புறத்தில் அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் 5ல பார்த்தா அதே மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட். அதுவே iPhone X பார்த்து பண்ண டிசைன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ரெட்மி Y2ல ஆண்டனா பெண்டை கொஞ்சம் மாற்றி யூ டைப் ஆண்டனா டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த மெட்டல் பாடி MI A2 ஃபோனில் யூ டைப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோனாக இருக்குது. ரெட்மி நோட் 5 ப்ரோவோட ஸ்லிம்மான மொபைல் ஃபோன்னு கூட சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப குறைச்சிட்டாங்க. இந்த MI A2 மொபைல் ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 mAh தான். அதனால தான் இவங்க ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த MI A2 மொபைல் ஃபோனில் கேமராவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஹார்ட்வேரில் எந்த குறையும் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. கேமரா பற்றி அப்புறம் பார்ப்போம். இந்த மொபைல் ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நாட்ச் கிடையாது. 5.99 இன்ச், கிட்டத்தட்ட 6 இன்ச் டிஸ்பிளே, Full HD Plus resolution, 8:9 aspect ratioல. ஆக மொத்தம் நம்ம பார்க்குறப்போ ஒரு அழகான மொபைல் ஃபோன், அழகான டிசைனில் இந்த MI A2 அமைஞ்சிருக்கு. கேமராவுடைய லொகேஷன் மற்றும் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ மாதிரி இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் MI A2 ரெட்மி நோட் 5 ப்ரோவோட பல மடங்கு சிறந்த கேமராவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷியோமி தரப்புலன்னு சொல்றாங்க. இதில் 12 மெகா பிக்சல் பிளஸ் 20 மெகா பிக்சல் டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பின்புறம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே 1.75 அபர்ச்சர் கொண்டது. இவ்வளோ பெரிய அபர்ச்சர் இந்த பிரைஸ் ரேஞ்சில் இப்போதான் முதல்ல பார்க்குறோம். நம்ம முன்புறத்தில் இருக்கிற கேமராமே பாத்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. f2.2 அபர்ச்சர்ல ஃப்ரண்ட்ல ஃபிளாஷும் இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மொபைல் போன் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஆனா இது 4K வீடியோ வரைக்கும் எடுக்கக்கூடிய திறன் உள்ளது. ஆனா 4K வீடியோவுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. இந்த மொபைல் போன் வச்சு எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் ஒரு சில போட்டோஸ் பாருங்க. போன வருஷம் லான்ச் பண்ண ஷியோமியோட MI A2 பெரும் ஒரு வரவேற்கப்பட்ட மாடலாக இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் இவங்க இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இந்த வருஷம் இருக்கிற MI A2லையும் அதே மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள்ல இருந்து டைரக்டாக ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் மூலமா இவங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இன்னைக்கு தேதிக்கு இந்த மொபைல் ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1.0. அதில் ஜூனோடைய செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் ப்ராஜெக்ட் ட்ரபிள் சப்போர்ட்டும் பண்ணும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனாலே எக்ஸ்ட்ராவா எந்த விதமான அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு இருக்காது. MI UIல கிடைச்ச ஃபீச்சர்ஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்காது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் MI UIல இருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கேமரா அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு MI Drop, அப்புறம் ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஷியோமியோட MI UI ஃபைல் மேனேஜர். இந்த 3 அப்ளிகேஷன் தவிர இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற மித்த எல்லா அப்ளிகேஷனுமே கூகுளை சேர்ந்தது. MI UI ஸ்கின் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. இந்த சாஃப்ட்வேரை தாங்கிறதுக்கு, இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கியா 7+ல பார்த்த Snapdragon 660, அதோட சேர்த்து 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த மொபைல் ஃபோனில் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் இந்த Snapdragon 660 Plus பியூர் ஆண்ட்ராய்டுனால வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் மைனஸ் பாயிண்ட்ஸாக என்னென்ன தோணுது அப்படின்னா, முதல் பாயிண்ட், இந்த மொபைல் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாத ஒரு பெரிய குறையா இருக்கு. அடுத்த விஷயம், இந்த மொபைல் ஃபோனில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கிடையாது. டூயல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு. 2 நானோ சிம் கார்டு ஒரு நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் ஹைபிரிட் சிம் கார்டில் கூட இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். மொபைல் ஃபோனை ஸ்லிம் ஆக்கணுங்கிறதுக்காக 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 5 ப்ரோவில் இருக்கிற அந்த 4000 mAh பேட்டரியை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மொபைல் ஃபோனில் USB Type-C போர்ட் இருக்கு.
3.5mm ஆடியோ ஜாக் டு USB டைப் சி போர்ட் ஒரு கன்வெர்ட்டரும் பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஹெட்போனை இந்த மொபைல் போன்ல யூஸ் பண்ணணும்னா அந்த கன்வெர்ட்டர் வச்சு நீங்க யூஸ் பண்ணணும். ஒரே நேரத்தில் கன்வெர்ட்டர் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு மொபைல் போனை சார்ஜும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஆனா மித்தபடிக்கு இந்த மொபைல் போன் ஓவராலா ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான மொபைல் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்குன்னு தோணுது. இந்த Xiaomi-யோட Mi A2 மொபைல் போனுடைய அவைலபிலிட்டி மற்றும் விலை விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். இந்த வீடியோக்கு என்ன கிவ்அவே கொடுக்கலாம்? ஓகே, சோ இந்த வீடியோக்கான கிவ்அவே ஒரு ஃபிட்னஸ் பேண்ட். இது வந்து ஸ்மார்ட் பிரேஸ்லெட்னு போட்டிருக்காங்க, ஃபிட்னஸ் பேண்ட். எப்பயும் போல இந்த கிவ்அவேக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. சுருக்கமா சொல்லணும்னா இந்த வீடியோ ஒரு 10,000 வியூஸ் வந்த உடனே ரேண்டமா ஒருத்தர கமெண்ட் செக்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணி அவருக்கு இந்த ஸ்மார்ட் பிரேஸ்லெட்டை கிவ்அவே அனுப்பிச்சு வச்சிடுறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.